ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் பாத்திரம் நல்லா சூடானதுமே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே பட்டை லவங்கம் போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். பட்டை லவங்கம்லாம் சூடானதுமே இதில் ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் இது சூடாகட்டும். இப்போ இது சூடானதுமே ஒரு 8 இல்லை 10 அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அதனால் 1 தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுமே இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். இப்போது இதில் நம்ம டேஸ்டிங் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு சிக்கனில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுட்டால் போதும். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசின்னா 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டு நல்லா இதை வேக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுமே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம குக்கரோட வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை பாயில் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசி. இதை நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அரிசியை. இது இப்போ மெதுவாக கரண்டி வச்சு மெதுவாக கலக்குங்க, இல்லைனா அரிசியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். மெதுவாக கலந்துட்டு இது ஒரு கொஞ்சமாக கொதி வந்ததுமே இதிலோட குக்கரோட வெயிட்டும் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். இப்போது ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் பிரியாணி இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு எடுத்திருக்கேன்.
3 விசில் விட்டால் போதும். ரொம்ப விட்டிங்கன்னா அரிசியெல்லாம் குழைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.